புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாழ்வு தாழ்வு, இன்பம் துன்பம் என வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. அதில்தான் சரித்திரங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சாதனை புரிய வழி இல்லையே என்று தேடுவதை விடுத்து நமக்கான வழியை நாமே உருவாக்கிக் கொள்வதில்தான் வாழ்வின் சுவாரஸ்யமே அடங்கியுள்ளது. உங்களுக்கான வழியை நீங்கள் அமைத்துக் கொள்ள உங்களுக்கு வழித்துணையாய் இருப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களை நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம் சார். வணக்கம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன் தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன். பேராசிரியர் பஞ்சநாதன், நங்கநல்லூர். சார், பொதுவான ஒரு கருத்து இருக்கு. என்னன்னாக்க, ஒரு குடும்பத்துல 2 அல்லது 3 பேர், இப்ப அப்பா மகனுக்கோ இல்ல அம்மா மகளுக்கோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரே ராசியில அவங்க பிறந்திருந்தாங்க அப்படின்னாக்க அது ஒரு தோஷம்னு சொல்றாங்க. இப்ப குறிப்பா சொல்லனாக்க 7.5 சனி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. இது பயம் தேவைதானா? இது உண்மையா? நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து உண்மைதாமா? அதாவது சமூகத்தில் அப்படி ஒரு கருத்து நிலவுகிறது உண்மை. ஜோதிட சாஸ்திர ரீதியாகவும் இதற்கு நிறைய இதுக்கு பின்னாலே உண்மை இருக்கிறது. அதாவது ஒரு குடும்பத்தில் ஒருவர் இப்போ மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்திலே தந்தை இருக்கிறார். அவருக்கு வரக்கூடிய மனைவிக்கும் அதே மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் வச்சுக்கோங்க. பையனும் அப்படியே ஒரு குழந்தையும் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க. குடும்பத்தில் 2 பேர் 3 பேர் இப்படி ஒரே நட்சத்திரத்திலே இருப்பதற்கு காரணம், அடிப்படையான விஷயம் முதல்ல திருமண பொருத்தத்தின் போது ராசி பொருத்தம் பார்க்காமல் செய்வது. இன்றைய கால சூழல்களில் விருப்ப திருமணங்கள் அதிகமாயிருச்சு. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? இந்த மாதிரி ஒரே நட்சத்திரம் வந்தால் அந்த குடும்பத்திலே பாதிப்புகள் அதிகம். அதற்கு என்ன செய்யணும்னா, திருச்செந்தூர் முருகனை வருடத்திற்கு ஒரு முறை குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் சென்று வழிபட வேண்டும். இதை குறிப்பாக செய்துக்கிட்டே வரணும். இரண்டாவது விஷயம், 7.5 நாட்டு சனி மாதிரியான சூழ்நிலைகள் வருகிற போது கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகனையும் மகளையும் கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்துடணும். எல்லாரும் ஒரே நேரத்தில் வீட்டில் இருக்கிறதுங்கிறது நல்லது இல்லை, அது பாதிப்புகளைத்தான் தருகிறது. மூன்றாவது விஷயம், வண்டியில் ஒரே மாதிரி இவங்க எல்லாரும் 3 பேரும் சேர்ந்து 7.5 நாட்டு சனி பீரியடில் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அப்படிலாம் பண்ணினாலே இந்த ஏக நட்சத்திரத்திலே அமையக்கூடிய சிக்கல்கள் விலகிவிடும். மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? அம்மா வணக்கம்மா. இனிய காலை வணக்கம். இனிய காலை வணக்கம் ஐயா. யார் பேசுறீங்க? என் பேர் சிவராம். எங்க இருந்து கால் பண்றீங்க சிவராமன் சார்? நான் தேனில இருந்து கால் பண்றேன்மா. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்க போறேன். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்? 6/7/1968. பிறந்த நேரம்? சனிக்கிழமை காலமே 9 மணி. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? துலா ராசி, விசா நட்சத்திரம், சிம்ம லக்னம். ஓகே சிவராமன் சார், என்ன கேட்கணும் உங்களுக்காக? நான் ஒரு பரத கலைஞன். எனக்கு நிறைய தடங்கள், ஒவ்வொரு இடங்கள்ல என்ன பண்ணாலுமே தடங்கள் வந்துட்டு இருக்குது. ஓகே சார், கவலையப்படாதீங்க. இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பர் சிவராமனுக்கு வணக்கம். அதாவது நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, நீங்க சனிக்கிழமை பிறந்திருக்கிறீங்க, விசாக நட்சத்திரம், துலா ராசியில பிறந்திருக்கிறீங்க இல்லையா? இப்போ உங்களுடைய ஜாதக அமைப்பில் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தற்போது கேது திசை நடந்துகிட்டு இருக்கு. இந்த கேது திசை பீரியடில் சில சிக்கல்கள் வழக்குகள் வருவதற்கும் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தில் தடை வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது, அது மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் முன்னேற்றம் தடைப்படுவது நீங்க வேண்டுமானால் விநாயக பெருமானுக்கு நீங்கள் தேங்காய் மாலை அணிவித்து வாருங்கள். அதில் மிகப்பெரிய மாற்றம் வரும். புதன்கிழமைகளில் அவருக்கு தேங்காய் மாலை அணிவிங்க. உங்கள் தடைகள் விலகி பரதநாட்டிய துறையிலே நீங்கள் நல்ல புகழ் பெற முடியும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, கேக்குதா மேடம்? சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க? மேடம் தொடர்ந்து பேசுங்க சார். சார் யார் பேசுறீங்க? இணைப்புல தான் இருக்கீங்க, கேக்குது. உங்க பெயர் சொல்லுங்க.
ஓகே, அழைப்பிற்கு நன்றி. மீண்டும் ட்ரை பண்ணுங்க சார். சார், பொதுவாவே வந்து பரிகாரங்கள் பலன் தருமா? நான் ஏன் இதை குறிப்பா கேட்கிறேன் அப்படின்னாக்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்கள் நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அது வந்து அவனுடைய பூர்வ ஜென்ம பலனை பொறுத்தது. அது ஏற்கனவே ஜாதகத்துல டெஸ்டினி அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து நிர்ணயிக்கப்பட்டது இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அதனை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை படைத்த பரிகாரங்கள் நீங்க சொல்ற விஷயங்கள் பலிக்குமா? அதாவது மனிதன் பிறக்கிற போதே அவன் தலையிலே பிரம்மனாலே அது லிவி எழுதப்பட்டுருச்சு. அதுதான் உண்மை. அதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்கள் நாம் பிறக்கிற போது எந்த சூழலிலே கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையுடைய எதிர்காலத்தை பற்றி தெளிவாக காட்டி விடுகின்றன. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இது பலிக்குமா பலிக்காதா, பரிகாரங்கள் வேலை செய்யுமா, இது எப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம், சின்ன கதை ஒன்று சொல்ல நினைக்கிறேன். ஒரு ஜோதிடர்கிட்ட ஒரு ஏழை விவசாயி போய் பார்த்து என்னுடைய எதிர்காலத்தை சொல்லுங்கள் அப்படின்னு ஜாதக நோட்டை நீட்டினார். ஜோதிடர் ஒரு நேரம் கணக்குகள்லாம் போட்டு பார்த்தால் இவர் வந்திருக்கக்கூடிய நேரம் மாலை 5 மணி. அவருடைய ஜாதகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இரவு 8 மணிக்கு இவருக்கு மரணம் சம்பவிக்கும் என்று அந்த ஜாதகத்தில் இருக்கிறது. ஜோதிடர் திரும்ப கணக்கு போடுகிறார். அது உறுதிப்படுகிறது. அவருக்கு மனசுக்குள்ள ஒரு தயக்கம், எப்படி வந்தவற்றை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டை மூடி வச்சுட்டு, பாருங்க நான் ரொம்ப இன்னைக்கு பிஸியாக இருக்கேன், நீங்கள் நாளை காலையில் என்னை வந்து சந்திங்க அப்படின்னு ஒரு நாகரிகமாக சொல்லி அனுப்பி விடுகிறார். இந்த ஏழை விவசாயி என்ன பண்ணுகிறார், அந்த ஜோதிடருடைய வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டு இருக்கிறாரு. போகிற வழியில் கடுமையான மழை. அந்த மழையை தவிர்ப்பதற்காக பக்கத்தில் பார்க்குறாரு, கொஞ்சம் தள்ளி ஒரு சிவன் கோயில் இருக்கிறது, பாழடைந்த கோயில். அந்த கோயிலில் போய் உட்கார்றாரு. என்ன பண்ணுறது அவருக்கு உட்கார்ந்துருக்கிற போது தோணுகிறது, சிவனுக்கே இப்படி ஒரு நிலைமையா, கோயில் பாழடைந்து இருக்கிறது, எனக்கு மட்டும் சக்தி இருந்ததுன்னா இங்கே நான் காம்பவுண்ட் சுவரை கட்டுவேன், இந்த இடத்துல நான் கும்பாபிஷேகம் பண்ணுவேன், இந்த சிவனுக்கு இப்படியெல்லாம் நான் அபிஷேகம் பண்ணுவேன்னு சொல்லி பூசலார் நாயனாரை போல மனதிற்குள்ளேயே கோயில் கட்டுகிறார். மழை நிற்கிறது, வெளியே வருகிறார், பார்த்தால் அந்த கோயில் இடிந்து விடுகிறது. இவர் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் காலையில் ஜோதிடரை பார்க்க போறாரு. இப்போ ஜோதிடருடைய மனநிலை, அந்த மனிதருக்கு என்ன துன்பம் வந்திருக்கிறோமோ நினைச்சிட்டு இருக்கிற போது இந்த விவசாயி எதிரே வந்தவுடன் இவருக்கு ஒரு ஆச்சரியம், எப்படி நான் கணக்கீடுகள் சரியா தானே போட்டேன், திரும்பவும் கணக்கு போட்டு பார்க்குறாரு, அவருக்கு மரணம் சம்பவித்திருக்க வேண்டுமே எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவருடைய இதுக்கு என்ன பரிகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்குறாரு புத்தகங்களில். நம்முடைய சாஸ்திரத்தில் பார்க்கிற போது அதில் இருக்கிறது, இவர் சிவனுக்கு கோயில் கட்டினால் இவருக்கு இந்த கண்டம் நீங்கும் என்று இருக்கிறது. இவர் ஏழை விவசாயி, இவரால் எப்படி சிவனுக்கு கோயில் கட்டியிருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, அப்போ விவசாயிகிட்ட கேட்கிறார், நீ என்ன பண்ணின அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு மரணம் சம்பவித்திருக்க வேண்டுமே அப்படின்னு கேட்கிற போது அவர் சொல்கிறார், நான் கோயிலில் உட்கார்ந்துருந்தேன், மணக்கண்ணிலே அவர் கோயில் கட்டினேன் சிவனுக்கு அப்படின்னு சொல்லுகிறார் விவசாயி. அதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒன்று பரிகாரங்கள் வேலை செய்யும். இன்னொரு கூடுதல் தகவல் சொல்லணும்னா, பரிகாரங்கள் நீங்கள் பெரிய அளவில் பணம் செலவழித்து பலன் கூட இல்லை, மனப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் மிகப்பெரிய வெற்றியை தரும் என்பதுதான் உண்மை. அதான் சொல்வாங்க, மனம் இருந்தால் மார்க்கம் நிச்சயமாக உண்டுன்னு சொல்வாங்க. ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? கேரளா வந்து பாலக்காடுல ரத்மாக்குள்ள பேசுறேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு வனிதா கேட்கணும். ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 15/12/1976. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காலை 9 மணி. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? நட்சத்திரம் கன்னிராசி. என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? தொழில் ரொம்ப மோசம். ஓகே சார், கவலையப்படாதீங்க. கண்டிப்பா சார், கவலைப்படாதீங்க. இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். அதாவது நீங்க பாலக்காட்டில் பேசுற நண்பரே நீங்க வந்து ஆமா, உங்களுடைய ஜாதகத்தைப்படி என்ன ஒரு சிக்கல் நிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவானுடைய பார்வை அழுத்தமாக உங்கள் மீது பதிந்திருப்பதுதான் இந்த சிக்கல்களுக்கெல்லாம் காரணம், வேலை தொந்தரவிற்கு காரணம். இதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 21 நாள் சூரிய உதயத்தின் போது ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் சொல்லி வாருங்கள். 21 நாள் அப்படின்னு ஸ்லோகத்தை சொல்லணும். இந்த ஆதித்ய வழிபாடு உங்களுக்கு நல்ல முறையில் வேலையை அமைச்சு தரும். உங்களுக்கு வந்து பூர்வ ஜென்ம தோஷமும் உங்கள் ஜாதகத்திலே காணப்படுகிறது. இது நீங்கள் அருகில் உள்ள கோயிலில் சென்று அந்த கோயில் கர்ப்ப கிரகத்திலே நீங்கள் நல்லெண்ணெய் வாங்கி சேர்த்துட்டு வந்தீங்கன்னாலும் உங்கள் பிரச்சனை விலகும், நல்ல முறையில் வேலை அமையும், கவலை வேண்டாம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? வேலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க. ஓகே, இன்னைக்கு யாருக்காகமா கேட்க போறீங்க? என் மகளுக்காக கேட்கணும். அவங்க பெயர்? அஸ்வினி. டேட் ஆஃப் பர்த்? 19/9/1995. ஓகே, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காலை 10 மணி. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி. என்னமா கேட்கணும் இன்னைக்கு அஸ்வினிக்காக? அவங்க BE ஃபைனல் இயர் பண்றாங்க. கல்யாணம் பண்றதா அல்லது வேலைக்கு அனுப்புறதா? கல்யாணம்னா எந்த வயசுல அவங்களுக்கு பண்ணலாம்? கண்டிப்பா சார், இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். சரிங்க.
ஆமா, அதாவது அஸ்வினிக்கு வந்து 2018ஆம் ஆண்டு நவம்பரை ஒட்டி திருமணம் நடைபெறும் என்று இருக்கிறது. பெருமாளுடைய பெயருடைய கணவராக வருவார். இப்பொழுது நீங்க உங்க மனதிலே கவலை இருக்கிறது, உங்கள் மகளுக்கு சீக்கிரம் மனம் முடித்து விட வேண்டும் என்று உங்கள் சூழ்நிலை காரணமாக சில கவலை இருக்கிறது. கவலை வேண்டாம், 2018ஆம் ஆண்டிலே ஒரு திருமணமாகும். அதற்கு என் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக கேட்போங்க. ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 24/4/1965. பிறந்த நேரம்? 11:26 AM. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? திருவோண நட்சத்திரம், மகர ராசி. என்னம்மா கேட்கணும் உங்களுக்காக? எனக்கு வந்து எந்த ஒரு தொழிலும் பைசா பிரச்சனை ரொம்ப இருக்குது. எனக்கு குடும்பத்துல வந்து கஷ்டப்பட்டு தான் என் பசங்க எல்லாம் முன்னேற்றிட்டு இருக்கேன். ஹஸ்பண்ட் சைட்ல வந்து எனக்கு ஒரு சப்போர்ட் கிடையாது. ஏதாவது செய்யணும் அப்படின்னு செஞ்சாலும் சக்சஸ் ஆக மாட்டேங்குது. அம்மா கவலையப்படாதீங்க, இது எல்லாத்திற்குமான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். அம்மா கவலை வேண்டாமா, நிம்மதியான காலம் உங்களுக்கு பிறக்கும். நீங்க வந்து கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. இந்த கடக லக்னம் மகர ராசி அப்படின்னு சொல்லுகிற போது உங்கள் ஜாதகத்துல சுக்கிரனோடு குளிகன் சேர்ந்திருக்கிறார். ஆகவே தான் கணவனாலே உங்களுக்கு உதவி கிடைக்கவில்லை, வாழ்க்கையில் மன நிம்மதி இழந்து தவிக்கிறீர்கள். இந்த கவலை தொடராது. இதை தீர்ப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா திருவாலங்காடு செல்ல வேண்டும். திருவாலங்காடு சென்று மாந்திக்கு பரிகாரம் செய்யுங்கள். திருவாலங்காடு கோயிலிலே நீங்கள் மாந்திக்கு செய்யக்கூடிய பரிகாரம் உங்கள் வாழ்க்கையிலே வந்திருக்கக்கூடிய இந்த சிக்கல்களை எல்லாம் விளக்கும். உங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி தரும். அதற்கு என் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. சார், பொதுவாகவே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு பயம் இருக்கும் இல்லையா? எந்த பயம் இருந்தாலும் அதனை கடந்து விட முடியும். ஆனா அந்த யம பயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மரணத்தை விடவும் மிகவும் கொடுமையானது இல்லையா? இந்த பயம் எதனால், ஜோதிட ரீதியாக எந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு வருது? இதற்கான தீர்வுகள் என்ன? அதாவது நீங்க சொல்ற பயத்திலே பெரிய பயம் இந்த மரண பயம் தான். மரணத்தை சந்திப்பதை விட மரணம் வந்து விடுமோங்கிற பயத்திலேயே வாழறவங்க அதிகம். அந்த பயம் மிகவும் வாட்டுகிறது மனிதர்களை. உண்மைதான். இதற்கு என்ன காரணம்னா, ஜாதகத்தில் வந்து சனி பகவான், ஆயுள் காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பாதிப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பயம் வருகிறது. பொதுவாக சனி பகவான் சந்திரனை பார்த்து கொண்டிருந்தால், மனோகாரகன் சந்திரனை பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த பயம் அதிகமாக தெரிகிறது. இதை நீங்குவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, பொதுவாக நந்தி தேவர் வழிபாடு இதற்கு நல்லது. நந்தி பகவான் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து நந்தியினாலே ஆனந்தம் அப்படின்னு அர்த்தம். பிரதோஷ நேரத்தில் நந்தியை வழிபாடு செய்ய வேண்டும். நந்தியையும் சிவனையும் வழிபாடு செய்ய வேண்டும். நந்தியுடைய 2 கொம்புகளுக்கு இடையிலே சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார் பிரதோஷ வேளையிலே என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே நீங்க நந்தியை வழிபட்டால் 1000 அசுவமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்று சொல்கிறது ஒரு சாஸ்திரம். ஆகவே நந்தி வழிபாட்டை ஒவ்வொரு பிரதோஷ நாளிலும் நீங்கள் செய்து வருகிற போது மரண பயம் முழுமையாக மனதை விட்டு நீங்கும். பலருக்கும் வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர். ஓகே, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான். உங்க டேட் ஆஃப் பர்த்? 18/4/1996. பிறந்த நேரம்? 3:03 மத்தியானம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம், சிம்ம லக்னம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? நிரந்தரமா வேலை கிடைக்க மாட்டேங்குது, கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். ஓகே சார், இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். நண்பரே, உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் தனியார் துறையிலே பணியாற்றுவீர்கள் என்பதுதான் இருக்கிறது. ஆகவே நீங்கள் என்ன செய்யலாம், இந்த வேலையை உங்களுக்கு திருப்தியாக அமையணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில் தடைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. வருகிற நவம்பர் மாதம் வரை தடைகள் இருக்கிறது. இந்த தடைகள் விலகுவதற்கு சம்பங்கி பூ கொண்டு நீங்கள் மாலை அணிவியுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு சம்பங்கி பூ மாலை அணிவிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் விலகி நல்ல வேலை அமையும். அதற்கு என் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? அவங்க பெயர்? திருமணம் குறித்து தெரிஞ்சுக்கணும். சரிங்க ஐயா, உங்க மகளுடைய பெயர் என்ன?
பேர் அனிதா. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 16/1/94. ஓகே, பிறந்த நேரம்? மதியம் 1 மணி. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? பூரட்டாதி நட்சத்திரம். ஓகே, திருமணம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா சார்? இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அதாவது உங்களுடைய மகள் ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா அனிதாவுக்கு அவர் வந்து கும்ப ராசியிலே பிறந்திருக்கிறார். அவருடைய ஜாதகத்திலே 12ஆம் இடத்திலே, ராசிக்கு 12ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். இவருக்கு திருமண செய்தி என்பது 2020ஆம் ஆண்டு வரும். அதனால இப்போ திருமண காலம் இல்லை, இன்னும் 2 ஆண்டுகள் அவர் காத்திருக்கலாம். இன்னும் அவருக்கு ஹையர் எஜுகேஷன் வாய்ப்பெல்லாம் அந்த ஜாதகத்தில் காட்டப்படுகிறது. ஆகவே பொறுமையாக இருங்கள். 2020ஆம் ஆண்டு அவருக்கு திருமணம் நடைபெறும். அதற்கு என் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மதுரை ஆலங்கம் பாலு பேசுறேன். பாலு சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்கு. அவருடைய பெயர் என்ன சார்? பழனி பாரதி. ஓகே, டேட் ஆஃப் பர்த்? 21/7/2007. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் பரவாயில்ல, ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? கன்னிராசி, சித்திரை நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? பையன் படிப்பு எப்படி இருக்குங்க? கண்டிப்பா சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அதாவது பாலு அவர்களே, இந்த ஜாதகத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் கன்னியா ராசி தான் பிறந்திருக்கிறார், அதில் சந்தேகம் இல்லை. இவ்வளவு குழப்பங்களும் தேவையில்லை, மன நிம்மதியாக நீங்கள் இருக்கலாம். உங்கள் மகனுடைய படிப்பு நல்ல முறையில் அமைவதற்கு நீங்கள் செய்ய என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒத்தக்கடை இல்லை பகுதி இருக்கிறது இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய நரசிம்மரை சென்று வழிபட வேண்டும். புதன்கிழமைகளிலே உங்கள் மகனை அழைத்து கொண்டு ஒத்தக்கடை நரசிம்மரை அவரை வழிபட்டு கொண்டு வருகிற போது உங்கள் மகனுக்கு நல்ல முறையிலே படிப்பமையும், அவர் வெற்றி பெற்று வாழ்க்கையிலே மிக பெரிய நிலையை அடைவார் என்று இருக்கிறது. எதிர்காலத்திலே அவருக்கு அரசு உத்தியோகம் அமையக்கூடிய பாக்கியமும் இருக்கிறது. அதற்கு என் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். இப்போ பாத்தீங்கன்னாக்கா ஒரு மனிதன் ஒரு பிரச்சனைன்னு இருந்தா சமாளிக்கலாம் சார். ஆனா ஒரு மனிதன் அவனை சுற்றிலும் பல பிரச்சனைகள் சுழன்று கொண்டிருக்கிறது இல்லையா? இதற்கான காரணம் என்ன? இதற்கான தீர்வும் என்ன? அதாவது இந்த பிரச்சனைகள் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே கேட்டிங்கன்னா மனசு, அந்த மனசு எப்படி எடுத்துக்கிறதோ அதை வச்சு தான் பிரச்சனை நினைச்சா பிரச்சனைன்னு சொல்கிறோம். உதாரணமாக ஒருவருக்கு ஒரு பெரிய பதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த பதவி அவருக்கு கிடைக்கலைன்னா அவர் வந்து மனசு ஐயோ என் வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு கஷ்டப்படுறார். இன்னொருவர் பதவி வேண்டாம் என்று அதே அலுவலகத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி பதவி வருகிறது வச்சுக்கோங்க, அவர் சொல்றார் ஐயோ இந்த பதவி எனக்கு வந்துருச்சே, எனக்கு கஷ்டமா இருக்கேங்கிறார். அப்போ அந்த மனது எப்படி எடுத்துக்கொள்கிறதோ அதை பொறுத்து தான் இருக்கிறது. இறைவன் யாரையும் துன்பப்படுத்த வேண்டும் என்று நினைப்பதில்லை. மனிதனுடைய எண்ணம் தான் தனக்கு அந்த கர்ம விதி இருக்கிறது பார்த்தீங்களா, அதை சரிவர கடவுள் செய்து கொண்டிருக்கிறார். மனிதன் துன்பமாக நினைக்கிறான் சில விஷயத்தை. பொறுமையாக இருந்தாலே பெருமை காண முடியும். ஆனால் இந்த பொதுவாக இந்த மாதிரி துன்பங்களே வரக்கூடாதுங்க. நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ருத்ராட்சம் அணியக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். 5 முக ருத்ராட்சத்தை அணிவதன் மூலமாக பல துன்பங்களை நீங்கள் தவிர்க்க முடியும். வாழ்க்கையில் இந்த மாதிரி வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகி நிம்மதி பெற முடியும். பெண்களும் இதனை அணிந்து கொள்ளலாம், யார் வேண்டுமானாலும் அணியலாம், எந்த சூழ்நிலையிலும் அணியலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த 5 முக ருத்ராட்சம் அணிந்து கொண்டு குளிக்கிற போது கங்கையிலே குளிப்பதை போன்ற பலன்கள் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி குழந்தைகளுக்கு நல்ல கல்வி தேர்ச்சி உண்டாகும். உதாரணமாக அந்த புற்றுநோய் இருக்கு, இரத்தச்சோகை நோய் இருக்கிறது, இதய நோய்கள் இருக்கிறது, இரத்த கொதிப்பு இருக்கிறது. எல்லா நோய்களுக்கும் இந்த ருத்ராட்சம் அணிவதனாலே இந்த நோயுடைய தாக்கம் குறையும் என்று ஆய்வுகள் சொல்கின்றன. இந்த ருத்ராட்சம் அணிவது பல நன்மைகளை உருவாக்கும். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில்னு சொல்வாங்க. ருத்ராட்சத்தின் துணையோடு சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? குப்சாமி, மகர ராசி. என்ன நட்சத்திரம் சார்? உத்திராடம். ஓகே, அவருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 21/1/1966. பிறந்த நேரம்? வெள்ளிக்கிழமை இரவு 9 மணி. ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு குப்புசாமி சாருக்காக? எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. ஐயா கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பரை குப்புசாமி அவர்களே, உங்களுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. சிம்ம லக்னம், மகர ராசி, உத்திராட நட்சத்திரம் இல்லையா? உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்தது ஒரு அமாவாசை நாள். ஆகவே மனதிலேயே உங்களுக்கு பல நேரம் கவலைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய யோகம் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க, வஜ்ர யோகம் என்று போட்டிருப்பார்கள். இவ்வளவு பெரிய கவலைகள் உங்கள் வாழ்க்கையிலே தடைகள் நிறைய, நினைத்தாற் போல நிம்மதியாக வாழ முடியவில்லை. இதை அத்தனைக்கும் ஒரு அருமையான தீர்வு இருக்கிறது. நீங்கள் சொல்ல வேண்டியது வஜ்ர கவசம். வஜ்ர கவசம் என்று நீங்கள் கோயிலில் கேட்டிங்கன்னா, புஸ்தக கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த வஜ்ர கவசத்தை நீங்கள் தினந்தோறும் சொல்லிக் கொண்டு வந்தால், வஜ்ர கவசம் அதன் பேரு, அதை சொல்லிக் கொண்டு வந்தால் உங்களுக்கு நல்ல வேலையமையும், வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். அதற்கு என் வாழ்த்துக்கள்.
அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? இந்த மறைமலை நகர்ல இருந்து பேசுறேங்க. அங்கிருந்து யாருமா பேசுறீங்க? பிரேமா. பிரேமாமா, உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க. இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்கணுங்க. அவருடைய பெயர்? அவன் பேர் பிரசன்னா. டேட் ஆஃப் பர்த்? 24/9/1982 வெள்ளிக்கிழமை காலையில 3:10 பிறந்தோம். ஓகேமா. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம். என்னமா கேட்கணும் இன்னைக்கு பிரசன்னாக்காக? உடம்பு முடியல. போன வருஷம் 16 மார்ச் 30 ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. தலையில அடிபட்டு எல்லாம் சரியாயிடுச்சு, நடக்க முடியாம இருக்கான். அம்மா கவலையே படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். அதாவதுமா நீங்க மனக்கவலை வேண்டாம். உங்களுக்கு உங்க பையனுக்கு இப்ப 7.5 நாட்டு சனி நடந்துட்டு இருக்கு. சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்த ஜாதகம் இது. இதனால தான் இப்படிப்பட்ட துன்பங்கள் வருகிறது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவருக்கு சுக்கிர திசை நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2018ஆம் ஆண்டு வரை அவருக்கு சுக்கிர திசை இருக்கிறது. ஆகவே 2018 ஜூலை வரை இந்த உடல்நல பாதிப்புகள் கொஞ்சம் தொடர்வது போல் இருக்கும். கவலை வேண்டாம், பிறகு நல்ல முறையில் அவர் ஆயிடுவார். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே, ஒரு பிள்ளையார் இருக்கார் பாருங்க, அதாவது குங்குமத்தினால் பிள்ளையார் பிடிக்கணும். அந்த பிள்ளையாருக்கு செவ்வாழை பழங்களை நைவேத்தியம் பண்ணணும். வீட்டிலேயே நீங்க இதை பண்ணலாம். குங்குமத்தினால் பிள்ளையார் பிடித்து செவ்வாய்க்கிழமைகளில் செய்துட்டு வாங்க. அவருக்கு செவ்வாழை பழம் நைவேத்தியம் பண்ணி அதை அந்த உங்கள் மகனுக்கு கொடுத்து வாருங்கள். மிக விரைவில் அவர் உடல் நலம் பெறுவார். அதற்கு என் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. யார் பேசுறீங்க? நாங்க நாமக்கல்ல இருந்து பேசுறோம்மா. நாமக்கல்ல இருந்து யார் பேசுறீங்க? சந்திரமதி பேசுறோம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையனுக்காகம்மா. அவருடைய பெயர்? பிரவீன். ஆர் பிரவீன். டேட் ஆஃப் பர்த்? 28/8/2001. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 11:25ங்கம்மா. மதியமா இரவாமா? காலை 11:25. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? தனுசு ராசி, மூல நட்சத்திரம். என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு பிரவீன்காக? பிரவீன்க்கு 7.5 நடக்குதுன்னு சொன்னாங்கம்மா. அதை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு விவரமா சொல்லுங்க. அம்மா கவலையே தேவையில்லை, இதற்கான தீர்வுகளும் பரிகாரங்களும் சார் சொல்வாரு, கேட்கலாம். அதாவதுமா உங்க பிரவீனுடைய ஜாதகம் தனுசு ராசி, மூல நட்சத்திரம் தான். அவருக்கு தற்போது 7.5 நாட்டு சனி தொடங்கி இருக்கிறது என்பது உண்மைதான். 7.5 நாட்டு சனி தொடங்கி இருக்கிறது. ஆனால் நீங்கள் கவலை கொள்ளும் அளவிற்கு இவருடைய ஜாதகத்திலே மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவுமே காட்டப்படவில்லை. அதனால நீங்க 7.5 சனியை பற்றி நிறைய கவலை வச்சுக்கிட்டு இப்படி தான் வந்துருமோன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் வீட்டிற்கு அருகிலே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு இவரை அழைத்து செல்லுங்கள். சனிக்கிழமைகளிலே ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தாலே இந்த தொல்லைகள் வராது. மிக உயர்ந்த நிலையை, நல்ல நிலையை வாழ்க்கையிலே உங்கள் மகன் அடைவார். நிம்மதியாக இருங்கள். அழைப்பிற்கு நன்றி சார். ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. வணக்கம். இவ்வளவு நேரம் நாம ஜோதிடம் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ராசிகள் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ராசிகள் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596955. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ரத்தினங்கள், அதிர்ஷ்ட ரத்தினங்கள் எல்லாமே உருவேற்றப்படும் இல்லைங்களா? அப்படி உருவேற்றும் போது அனைத்தும் ஒன்றாக வச்சு உருவேற்றப்படுமா இல்ல தனித்தனியாக வச்சு பண்ணுவாங்களா? நான் ஏன் இதை குறிப்பா கேட்கிறேன்னாக்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்கு, ஒவ்வொரு சக்தி இருக்கு, ஒவ்வொரு தரம் இருக்கு இல்லைங்களா? அதனால கேட்கிறேன். அதாவது உங்களுக்கு ஒன்றாக வைத்து உருவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ கனக புஷ்பராகம் அப்படின்னா ஒன்றா வச்சு உருவேற்றலாம், தப்பு இல்லை. ஆனால் கனக புஷ்பராகத்தை மாணிக்கத்தை ஒன்றா வச்சு உருவேற்ற முடியாது. கனக புஷ்பராகத்தை முத்தையும் ஒன்றா வச்சு உருவேற்ற முடியாது. ஒரே நேரத்தில் ஒரு 10 கற்களை வச்சு உருவேற்றலாம். அதே நேரத்துக்கு இப்போ நீங்கள் பால் இருக்குது, பாலில் நீங்கள் 1 டம்ளர் தண்ணி சேர்க்கலாம், அவ்வளோதான். நீங்கள் 10 டம்ளர் தண்ணி சேர்க்க முடியாது. அதுக்காக நேரே 100 கனக புஷ்பராகத்தை எடுத்து ஒரே நேரத்தில் உருவேற்றவும் கூடாது. ஒரு 5 கற்கள் 7 கற்களை மட்டும் வச்சுட்டு உருவேற்றுறது தவறு கிடையாது. அந்த ஒரு அளவுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு பத்தாது. உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உருவேற்றப்பட வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு 5 கற்களை வச்சு ஒரு 1008 முறை உருவேற்றுறீங்க அப்படின்னா, ஒரு குருவுடைய மூலமந்திரம் உருவேற்றுறீங்க, இல்லை குபேரனுடைய மூலமந்திரத்தை உருவேற்றுறீங்க அப்படின்னா, அந்த மூலமந்திரத்தை உருவேற்றக்கூடியது 108 பண்ணுறீங்க அப்படின்னா, 108னா ஒரு கற்களை ஒரே ஒரு கல்லை மட்டும் வச்சு பண்ணலாம். நீங்கள் 5-6 கற்களை வச்சுட்டு ஒரு 108 முறை நான் பண்ணுறேன் சார், போதும் சார் அப்படின்னா பத்தாது அது ஆக்சுவலாக. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு அளவு, எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. அந்த மாதிரி கணக்கில் உருவேற்றப்பட வேண்டும். எல்லா கற்களையும் மொத்தமாக ஒன்றா வச்சு உருவேற்றக்கூடிய முறைகள் எதுவும் கிடையாது ஆக்சுவலாக.
ஏன்னா அந்தந்த கற்களுக்கு தனித்தனியான மந்திரங்கள் இருக்குது, அந்தந்த கற்களுக்கு தனித்தனியாக உருவேற்றக்கூடிய முறை இருக்குது. சில கற்களுக்கு சில ஊடு பொருட்களை யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ வந்து சிலருக்கு தர்பை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும், சிலருக்கு வந்து ஆவாரம்பூ யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும், சிலருக்கு பேய் மிரட்டை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும், சிலருக்கு பேய் சாம்பிராணி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்படி பல மெத்தடுகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில மூலிகைகளையும் சேர்த்து பயன்படுத்தும் போது உருவேற்றக்கூடிய முறை சரியான முறையாக இருக்க முடியும். சரி, ஒரு முறை உருவேற்றிய பிறகு எவ்வளவு காலகட்டங்கள் அதற்குள்ள அந்த சக்தி ஒளிந்திருக்கு? அது வந்து உங்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு கண்டிப்பாக அதோடைய பலன் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு கோயில் கும்பாபிஷேகங்கள் வந்து 12 ஆண்டுகளுக்கு முறை பண்ணுறாங்க. ஏன்னா கோயில் கும்பாபிஷேகம் 12 வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணுறதுக்கு காரணம் குரு 12 கட்டங்களில் சுற்றி வரும். ஆக்சுவலாக ஒரு மேஷத்துலேருந்து திருப்பி மேஷத்துக்கு வர்றதுக்கு 12 ஆண்டுகள் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ அந்த 12 ஆண்டுகள் வந்து ஒரு பலன் வந்து இருக்கு, உருவேற்றக்கூடிய பலன்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும். மிகவும் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம், நேரம் நல்ல நேரம். இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? தெய்வமணி மேடம். சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க திருப்பூர்ல இருந்து கால் பண்றோம் மேடம். ஓகே, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தாங்க. உங்க டேட் ஆஃப் பர்த்? 18/12/56. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் மாலை 6:30. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ராசி வந்துங்க மிதுன ராசி, நட்சத்திரம் திருவாதிரை. என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? எனக்கு என்ன கல் ராசி போடலாம் மேடம்? ஓகே, சரி, இப்போ கணித்து செல்வாரு கேட்கலாம். மிதுன ராசி, மிதுன லக்னத்திலே பிறந்திருக்கிறீங்க. நீங்க அணியக்கூடிய ரத்னம் மரகத பச்சைங்க. உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்திற்கு, நல்ல ஒரு வளமான வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்க அணியக்கூடிய ரத்னம் மரகத பச்சை. இன்னொரு ரத்னம் வந்து நீங்க போடணும் அப்படின்னு சொன்னா பசரா முத்து. இந்த 2 கற்கள் தான் தனாதிபதி, குடும்பாதிபதி, வாக்குஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 2 குடைவன் சந்திரன் கொஞ்சம் பலகீனமாக இருக்கார். அடுத்தது லக்னாதிபதி 4 குடைவன் சொல்லக்கூடியவர் வந்து உங்களுக்கு புதன். அதனால் மரகத பச்சை அவர் 7ஆம் இடத்துல இருக்கார். 10 குடைவன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நீங்கள் மரகத பச்சையும் பசரா முத்தும் போடுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமையும். வாழ்த்துக்கிடுங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? அருப்புக்கோட்டையிலிருந்து பேசுறோம் மேடம். அருப்புக்கோட்டையிலேருந்து யாருமா பேசுறீங்க? ஜெயலட்சுமி மேடம். ஜெயலட்சுமி அம்மா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் மகளுக்கு கேட்கணும் மேடம். அவங்க பெயர்? பேரு கீதா மேடம். டேட் ஆஃப் பர்த்? 10/10/92. பிறந்த நேரம்? காலை 4:50. ஓகே, சனிக்கிழமை. ராசி மற்றும் நட்சத்திரம்மா? மீன ராசி, பூரட்டாதி நட்சத்திரம். என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக? அவளுக்கு வாழ்க்கை லைஃப் ரொம்ப மோசமா இருக்கு மேடம். கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து பிரச்சனையாவே இருக்கு. டிவோர்ஸ் ஆகிற நிலைமையில இருக்கு. 40 நாள் கூட வாழல. எப்படி இருக்கும் என்னன்னு கேட்கணும். அம்மா, நம்மளோட நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம், லக்னம் 2ஆம் இடம் 7ஆம் இடத்துல சந்திரனோ இல்லை குருவோ இருக்கக்கூடாது. இந்த 2 கிரகங்கள், அது மட்டும் இல்லாமல் சனி பகவான். இந்த சனி பகவான் தான் சண்டையோட லைஃப் ஓடிட்டு இருக்குமா. இந்த லக்னத்திலேயோ 7ஆம் இடத்துலையோ சந்திரன் இருந்ததுன்னா சந்திரன் இருக்கக்கூடிய பாவம் எப்பவுமே கெடும் அப்படிங்கிறது ஒரு பொது விதி. அதன்படி பார்த்தா 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது. ஆல்மோஸ்ட் இவங்க பௌர்ணமி நெருக்கத்தில் பிறந்திருக்கிறாங்க. பெரும்பாலும் இந்த முதல் திருமணங்கிறது டைவர்ஸ் ஆகிடுமா. 2வது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாதகத்தை வந்து காமிச்சு அதுக்குரிய பரிகாரங்கள், ஜாதகந்திர பிரயோக ஜலவாச அக்னி பிரயோக முறைன்னு ஒரு பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணுறது வாழ்க்கை இனிமையாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா. இந்த முதல் திருமணம் நிலைக்காது, 99% நிலைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் மனப்பூர்வமாக சில விஷயங்களை ஏற்றுக்கதாமல் வேணும். மாற்ற முடிந்ததை மாற்றக்கூடிய சக்தி, மாற்ற முடியாது ஏற்றுக்கொள்ளக்கூடிய புக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாற்ற முடியாத ஏற்றுக்கொள்ளக்கூடிய புக்தி இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இது வந்து மாற்ற முடியாது, ஏன்னா இது வந்து கொஞ்சம் சிரமமான ஜாதகம். அதனால் முதல் தாரம் வந்து டைவர்ஸ் தான் ஆகும். ஆனதுக்கு பின்னாடி நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த பரிகாரங்கள்லாம் ஓரளவுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள். அடுத்தது திருமணம் நல்லா அமைகிறதுக்கு இறைவனை வேண்டி செய்யுங்க, நிச்சயமாக நல்லா அமையும். இவங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு, வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல், மன உளைச்சல் இல்லாமல், அவஸ்தை இல்லாமல் இருக்க அணியக்கூடிய ரத்னம் மரகத பச்சையும் கனக புஷ்பராகும். கனக புஷ்பராகம் 2.5 கேரட் அவளையும், மரகத பச்சை 2.5 கேரட் அணிகிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மேம்பாடாக அமையுமா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நாங்க நிலக்கோட்டையிலேருந்து பாலசுப்ரமணியம் பேசுறேன் மேடம். பாலசுப்ரமணியம் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்க போறேன். உங்க டேட் ஆஃப் பர்த்? 5/8/1968 மேடம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் ஏர்லி மார்னிங் 2:55. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ராசி தனுசு ராசி, மூல நட்சத்திரம், மிதுன லக்னம். பாலசுப்ரமணியம் சார், என்ன கேட்கணும் உங்களுக்காக? இந்த அரசியல்ல வந்து மேல மேல போய் தடைகள் விழுந்துகிட்டே இருக்கு.
எனக்கு எப்ப நல்லது கிடைக்கும், எந்த ராசிகள் போடலாம்? அரசியல் இல்லைங்களா? மேடம். சரி, ஆமாங்க. அதில் வந்து முன்னேற்றம். 3 தடவை அம்மாவை பார்த்துட்டு இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல அட்டன் பண்ணி மிஸ் ஆயிடுச்சு. எம்எல்ஏ சீட்டுக்கு? ஆமா, ஃபர்ஸ்ட் ரேங்க்ல, குவாலிஃபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல அட்டன் பண்ணி மிஸ் ஆயிடுச்சு. சரி 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 சரி. உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வேணும் வாழ்க்கையில் ஆக்சுவலாக சொல்ல போனால் இல்லைங்களா? ஏன்னா நடக்கக்கூடிய தசா புக்திகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாதகம் குறைவாக இருக்குது. இப்போ செவ்வாய் தசை நடந்துகிட்ருக்கு. 2018 டிசம்பர் 2018 பிப்ரவரி வரையில் வந்து உங்களுக்கு செவ்வாய் தசை தான் நடக்குதுங்க. உங்களுடைய ஜாதகப்படி ராகு தசை உங்களுக்கு நல்லா இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கைப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் வாழ்க்கையில் ராகு தசை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கணுங்க. நீங்கள் நல்ல முன்னேற்றம் அடைகிறதுக்கு வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு அணியக்கூடிய ரத்தினம் வந்து மரகத பச்சையும் பசரா முத்துங்க. மரகத பச்சை 2.5லேருந்து ஒரு 3 கேரட் மரகத பச்சையும், ஒரு முத்து வந்து நல்லா ஒரு 2 கேரட் சைஸ் போட்டால் கூட போதுங்க. ஒரிஜினல் முத்து, பசரா முத்துன்னு சொல்லுவாங்க. அந்த முத்து போட்டு பாருங்க, நல்ல ஒரு முன்னேற்றம். இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொல்கிறீங்கல்ல, அது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இந்த 2 ரத்தினங்கள் உபயோகப்படுங்க. முடிஞ்சால் கூட ஒரு ஓப்பல் சேர்த்துக்கங்க. எப்போவுமே அதிர்ஷ்ட எல்லாமே வாய்ப்புகள்லாம் உருவாகி லாஸ்ட்டாக மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன தடங்கள் இருக்குன்னு அர்த்தம். அந்த நூலை சரி பண்ணுறதுக்கு ஓப்பல் வந்து என்றைக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 3 ரத்தினங்கள் மரகத பச்சை, பசராமுத்து, ஓப்பல், இந்த 3 ரத்தினங்களை போடுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்குங்க. வாழ்த்துக்கங்க. அழைப்பிற்கு நன்றி. சரி, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2 வயசு குழந்தைலேருந்து 100 வயது இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பரவலாக பரவி கிடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ், கோபம். இந்த ஸ்கூலுக்கு போற குழந்தைய கூப்பிட்டு கேட்டா கூட அடப்போப்பா எனக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதனை குறைக்கக்கூடிய ரத்தினம் ஏதாவது இருக்கா? நம்ம வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய ஓப்பல் தாமா. இப்போ ஓப்பல், அகேட்டு, லாப்பிஸ் லசூலின்னு சொல்லுவாங்க. இந்த லாப்பிஸ் லசூலையும் இந்த ஓப்பலும் ப்ளூ கலரில் இருக்கும். லாப்பிஸ் லசூலி ரொம்ப அருமையான ரத்னம். அது தியானத்துக்கு கூட ரொம்ப உகந்த, உயர்நிலை தியானத்துக்கு ரொம்ப உகந்த ரத்னம். அது ஆக்சுவலாக வழிபாடுகளுக்கு உகந்த ரத்னம், பிரயோகங்களுக்கு உகந்த ரத்னம். இந்த 3 ரத்னங்கள் அணிகிறதுனால கண்டிப்பாக டென்ஷன், கோபம் எல்லாமே குறையும். 2வது டென்ஷனுக்கு வந்து மூச்சு பயிற்சி ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ப்ரீத்திங் வந்து நீங்கள் சாதாரணமாக எனக்கு வந்து இடது பக்கம் இழு, வலது பக்கம் விடு, வலது பக்கம் இழு, இடது பக்கம் விடுங்கிறது வந்து பிராணாயாம பயிற்சியெல்லாம் இருந்தாலும் நார்மலாக நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து மெதுவாக வெளியில் விடுறது, இது மாதிரி வந்து சாதாரணமாக இயல்பாக ஒரு 10லேருந்து 20 முறை 30 முறை இந்த மாதிரி மூச்சு பயிற்சி செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போய் 40 முறை ஒரு நாளைக்கு செய்யலாம். இது மாதிரி செய்யும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மூச்சு பயிற்சியோட வந்து ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லக்கூடிய அகேட், ஓப்பல், லாப்பிஸ் தான் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் 100% இல்லை நீங்கள் ரத்தினத்தை மட்டும் பயன்படுத்தினா போதும்னு சொல்கிறது வந்து ஒரு தவறான முறை. நீங்கள் என்ன தான் வைத்தியம் பார்த்தாலும் உணவு பழக்கவழக்கங்கள் சரியாக இருந்தால் தான் நோயை தீர்க்க முடியும். அதுபோல் வந்து ஏன்னா மூச்சு தான் கடவுள் ஆக்சுவலாக சொல்லப்போனால். அந்த மூச்சை கரெக்டாக கவனிக்கும் பொழுது மூச்சை கவனிக்க 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 உங்களுடைய ஆற்றல் மேம்படும், ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு தெளிவான சிந்தனை கிடைக்கும், ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இந்த டென்ஷன், கோபம் அதெல்லாமே கண்டிப்பாக குறைஞ்சிடும். நல்ல கோபப்படமாக மூச்சை இழுத்து விட்டு பாருங்கள், கண்டிப்பாக அந்த கோபம் மாறுறது உங்களுக்கே தெரியும் நிச்சயமாக. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நிறைய தாய்மார்களுக்கு இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரத்தினங்கள் வந்து கையில் மோதிரமாக போடுறதும் கொஞ்சம் ரிஸ்க்கு, கழுத்தில் செயினா போட்டாலும் அது வாயில் வச்சுக்கிற ஒரு நிலையில தான் அவங்க இருப்பாங்க இல்லைங்களா? அப்போ அவங்க எங்கே போட்டுக்கலாம்? இடுப்பில் போட்டுக்கலாம். இடுப்பில் போடுற மாதிரியே ரத்தினங்களை பண்ணி 2 பக்கம் வளையங்கள் வச்சு இடுப்பில் ரத்தினங்கள் போட்டுக்கலாம். தாராளமாக போடலாம். உடல்ல எங்கேயா ஒரு பாகத்தில் அணிஞ்சா போதும், அது கண்டிப்பாக பயன்படும் நிச்சயமாக. மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஈஸ்வரி பேசுறீங்க மேடம். ஈஸ்வரியம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? கோயிலூர்ல இருந்து பேசுறீங்க மேடம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்கணும் மேடம். அவருடைய பெயர்? பேர் தினேஷ் மேடம். டேட் ஆஃப் பர்த் வந்து 24/5/1999. பிறந்த நேரம்? திங்கட்கிழமை காலையில 7:05. ராசி சிம்ம ராசா, நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம், ரிஷப லக்னம். ஓகே, என்னமா கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? அது எதிர்காலம் எப்படி படிச்சிட்டு இருக்கேன், நல்லாவே படிக்க மாட்டேங்கிறேன், அதான் எப்படி கேட்கலாம். உத்திர நட்சத்திரம். என்ன ராசி சொன்னீங்கம்மா? சிம்ம ராசிங்க சார். சரி, லைட்டாக சேஞ்சஸ் இருக்குது. லக்னம் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அநேகமாக உங்களுடைய கணிதம் பாக்கிய கணிதமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். என்னம்மா? என்ன படிச்சுட்டு இருக்கேன்? கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கேன். ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நல்லா வருவார். அவர் அருமையான ஜாதகமா, நல்லா இருக்கு அவருடைய அமைப்பு. 2020க்கு மேலே அவருடைய நேரம் ரொம்ப நல்லா இருக்குமா. ஏன்னா இன்னும் ஒரு 3 ஆண்டுகள் வந்து நேரம் கொஞ்சம் சுமாராக இருக்குது. 3 ஆண்டுகள் 5 மாதம் நல்லா இல்லை. கொஞ்சம் படிப்பு வந்து இப்போதைக்கு கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். புத்திசாலித்தனம் நல்லா இருக்கும், நல்லா சுறுசுறுப்பாக இருப்பார்.
2020க்கு மேலே அவருக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்குமா. கொஞ்சம் ஒழுக்கமான பழக்க வழக்கங்கள் வரணும். அதுக்கு அணியக்கூடிய ரத்தினங்கள் வந்து ஓப்பல், அகேட்டு, ஜேடு, இந்த 3 ரத்தினங்கள் வந்து உபரத்தினங்கள் அணிகிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே தொடர்ந்து தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வாங்க, நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி ராசிகள் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ராசிகள் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596995. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? பெங்களூர்ல இருந்து பேசுறோமா? அங்கிருந்து யாருமா பேசுறீங்க? நாங்க ரவிச்சந்திரன் அவங்க பேசுறோமா? என்னோட கணவர். அவருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 7/8 வருடம் 1958. பிறந்த நேரம் வியாழக்கிழமை இரவு 11:40. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். என்னமா கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? அவருக்கு வந்து என்ன ராசிக்கல் மோதிரம் போடலான்ட்டு. 2வது வந்து எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பணம் கையில நிற்க மாட்டேங்குது. ஓகே, 2 கேள்விகளுக்குமான விடைகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். அதாவது வந்து உங்களுக்கு செலவு வந்து வீண் செலவாகுதாம்மா? ஆமாங்க சார். என்ன பணம் வந்தாலும் கையில இருக்க மாட்டேங்குது. உங்க வீட்டில் என்ன பண்ணுங்கம்மா, தென்மேற்கில் வந்து ஒரு பவுலில் வந்து கொஞ்சம் உப்பு, கல் உப்பு கொட்டி வைங்க. ஒரு பவுலில் வந்து கல் உப்பு கொட்டி தென்மேற்கில் வைங்க. அது செலவு கண்டிப்பாக குறையும். அந்த பவுலை வந்து 15 நாளைக்கு ஒருக்கா அந்த உப்பை எடுத்துட்டு கிணத்துலையோ இல்லை வேறு ஏதாவது நீர்நிலைகளையோ அந்த உப்பை இல்லை கடல்லையோ விட்டுட்டு அடுத்தது திருப்பி உப்பு வைங்க. 15-20 நாளைக்கு ஒருக்கா மாற்றிக்கிட்டே இருங்க உப்பு. கண்டிப்பாக வந்து சின்ன பவுலில் வச்சிங்கன்னா போதும். கண்டிப்பாக அந்த வீண் செலவுகள் குறையும். அதாவது நார்மலாக ஆகிற செலவுகளை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு என்ன கமிட்மெண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணுங்க. ஏன்னா டைம் வந்து ஒரு பக்கம் ஸ்மாராக இருந்தால் கூட தென்மேற்கில் வந்து நீங்கள் பவுல் வச்சிங்கன்னா அந்த வந்து உப்பு வச்சிங்கன்னா கண்டிப்பாக செலவுகள் குறையும். இப்போ நடந்துட்டு இருக்கிறது குரு தசமாக நல்லா தான் இருக்குது டைம். ஒன்றும் வந்து ரொம்ப பேட் டைம்லாம் கிடையாது, நல்லா தான் போயிட்டுருக்குமா. ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஹெல்த்தில் கொஞ்சம் வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அணியக்கூடிய ரத்தினம் வந்து கனக புஷ்பராகம். 2.5லேருந்து 3 கேரட் கனக புஷ்பராகம் போட்டுக்கலாமா. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாணிக்கம், இந்த ரூபியும் கனக புஷ்பராகம் போடும்போது ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல மாற்றங்கள் உருவாகும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். இந்த பிரச்சனை இவங்களுக்கு மட்டும் இல்ல, பலருக்கும் வந்து வர பணம் எது வழியா போகுதுன்னே தெரியல, அந்த அளவிற்கு கையை விட்டு நழுவி ஓடுது இல்லையா? இவங்க எல்லாருமே இந்த பரிகாரம் பண்ணலாம். கண்டிப்பா பண்ணலாமா. ஏன்னா வந்து உப்பு வந்து ஒரு அருமையான, அதுவும் ஒரு வகையான ரத்னம் தான். நம்ம சப்ஜெக்ட் தான் அது, ரத்னம் தான். அது ஒரு வகையில் உப்பு வந்து ஒரு வகையான ரத்னம். அது வந்து உப்பு வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை வந்து போக்கக்கூடியது. எல்லா இடத்துலையுமே நெகட்டிவ் வைப்ரேஷனை போக்கக்கூடியது உப்பு. இதில் வந்து குறிப்பாக தென்மேற்கில் வந்து தென்மேற்கு தான் செலவுக்கான காரணம். அந்த தென்மேற்கில் வந்து நீங்கள் உப்பை வந்து ஒரு பவுலில் கொட்டி வைக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த வீட்டில் வீண் செலவுகள், அப்பப்போ வர ரிப்பேரு, அதனால் வர செலவு, யாராவது ஏமாற்றி காசு வாங்கிட்டு போகிறது, இது எல்லாமே அவாய்ட் ஆகுமா கண்டிப்பாக. மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ராஜசேகர் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? சிதம்பரம் மேடம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 25/1/1984. பிறந்த நேரம்? மாலை 5:30 மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? துலா ராசி, சுவாதி நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? இல்ல, எனக்கு திருமணம் ஆகல, கிடைக்கல. சரி, இப்போ கணித நீங்க இப்ப இருக்கிறதே சிதம்பரத்துல இருக்கீங்களா? ஆமா சார். திருமணம் பக்கத்துல 20 கிலோமீட்டர் சார். எறும்பூர் சொல்லி. என்ன ஊரு? எறும்பூர். ஓ, ரைட். ஓகே. உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான நேரம் வந்துருச்சுங்க. இப்போ தான் வந்திருக்கு. ஜனவரி மாதத்துலேருந்து திருமணத்துக்கான நேரம் வந்திருக்கு. பட் இருந்தாலும் இன்னும் ஒரு 10 மாதங்கள்லேருந்து 11 மாதங்கள் வரையும் தாமதமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க திருமணத்துக்கு. ஆக்சுவலாக போன வருஷம் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருந்தது, அது ஏன் நடக்கலைன்னு தெரில. எதனாலையோ மிஸ் ஆகிருக்கணும், இல்லை நீங்கள் சரியாக ஒரு வெரைட்டி பார்க்காம இருக்கீங்களா? ஏன்னா ஒரு சில ஜாதகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலைந்து திரிந்து தேடி ஓடி திருமணம் செய்ய வேண்டிய அமைப்பு இருக்கும். அதுபோல் தான் உங்கள் ஜாதகத்தில் இருக்குங்க. டக்குன்னு இயல்பாக சுலபமாக முடிஞ்சிடாது. அலைஞ்சு திரிஞ்சு தேடி ஓடி திருமணம் பண்ண வேண்டியது இருக்குங்க. வர செப்டம்பருக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு இந்த வருஷ கடைசியில், அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஊர்லேயே ஒரு அருமையான தெய்வம் வந்து தில்லைக்காளி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக பக்கத்துலேயே இருக்காங்க.
ஸோ தில்லைக்காளி அம்மனை பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வழிபடுங்க. அதெல்லாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏதாவது துர்க்கை அம்மன் கோயில் போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு எலுமிச்சம் மாலை சாத்திட்டு வாங்க. ஒவ்வொரு பௌர்ணமி எனக்கு தில்லைக்காளி போயிட்டு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக திருமணம் உடனடியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் அம்மா. வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் தான் சிவராம் பேசுறேங்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்க, நீங்க யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்குறேன். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 6/7/1968. பிறந்த நேரம்? சனிக்கிழமை காலமே 9 மணி. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? விசாக நட்சத்திரம் துலா ராசிங்க. என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? எனக்கு இது வரைக்கும் திருமணம் ஆகலை. எனக்கு இனிமேல் போட்டு திருமணம் ஆகுமா? அதே மாதிரி நான் பரதநாட்டியம் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா வந்துட்டு இருக்கேன், நல்லா ஃபேமஸா இருக்கேன். பட் வந்து எனக்கு ஃபாரின் போறதுக்கு வாய்ப்பு வருமா? சார் இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம் சார். உங்க ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா வைதவிய தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் இருக்குங்க. அதனால திருமணம் ஆகிறது வந்து சிரமம் தான். திருமணம் ஆகாது, அதை விட்டுருங்க. ஏன்னா அது பரவாயில்ல, எல்லாரும் கல்யாணம் பண்ணி தான் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு குரு அடிக்கடி சொல்லுவார். அதை விட்டுருங்க. ஏன்னா திருமணம் ஆகிறதுங்கிறது ஒரு சிரமம் தான். ஆனால் நீ கலையில் வந்து நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்கள் ஜாதகப்படி இருக்குது. இன்னும் நல்லா மேலே மேலே பிரபலம் அடைவீங்க. வெளிநாடு போகிறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் கடைசியில் நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. 2021 அப்புறம் அந்த 4 வருஷம் கழித்து ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. மிகப்பெரிய பிரபலியம், மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும், மிகப்பெரிய பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உருவாகும். கண்டிப்பாக அதில் நீங்கள் நல்லா ஜெயிப்பீங்க. நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றி பெறுவீங்க. ஒரு ஏதாவது ட்ரஸ்ட் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி அதில் ஒரு இதை கொண்டு வாங்க. அது உங்கள் பேரும் புகழையும் கண்டிப்பாக சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வாழ்த்துக்கள்ங்க. நீங்கள் அணியக்கூடிய ரத்தினம் வந்து பார்த்தீங்கன்னா கனக புஷ்பராகம் போட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. வாழ்த்துக்கள்ங்க. அழைப்பிற்கு நன்றி சார். யானையின் பலம் அதன் தும்பிக்கையில், மனிதனின் பலம் அவன் நம்பிக்கையில். அந்த நம்பிக்கை இருந்தாதான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லைங்களா? இந்த வாழ்க்கை சிறப்பதற்கான மூல மந்திரம் நம்முடைய கைகள்ல தான் இருக்கு. அதுதான் அற்புதமான யோக முத்திரை. இன்னைக்கு எங்களுக்காக என்ன யோக முத்திரை சொல்ல போறீங்க? இன்னைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய முத்திரை பேரு சூனிய முத்ரான்னு பேருமா. சூனிய முத்ரா. இந்த சூனிய முத்ரா அப்படிங்கிற வந்து ஒன்றே ஏதாவது தப்பாக சூனியம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். இந்த முத்ரா வந்து ஆகாய விரலில் செய்யக்கூடியது. ஆகாச தத்துவத்தை உடைய விரல் நடுவிரல். இந்த நடுவிரல் இப்படி மடக்கி பிடிக்கிறது பேர் சூனிய முத்ரான்னு பேர். இந்த முத்ரா உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடல் எடையை வந்து ஒரு 2 மாதம் நீங்கள் கண்டினியூவாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உடல் எடை வந்து தானாகவே கொழுப்புகள் குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் காது சம்மந்தமான நோய்கள் அத்தனையுமே தீரக்கூடிய ஒரு விரல் இது. ஆக்சுவலாக காது சம்மந்தமான நோய்கள் எது இருந்தாலுமே தீர்றதுக்கு. ஏன்னா காதில் ரத்தம் வந்துகிட்டே இருக்குது, அப்புறம் காதில் வந்து வலி இருந்துக்கிட்டே இருக்குது, காதில் புண்ணு வந்துக்கிட்டே இருக்குது, சில நேரத்தில் அந்த இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து ஆறவே ஆறாது. ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த முத்ராவில் உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உயர்நிலை தியானம் நிறைய நாள் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு உயர்நிலை தியானத்துக்கு போகக்கூடியவங்க 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் தியானத்தில் உட்காரக்கூடியவங்க வந்து இந்த முத்ராவில் உட்காந்திங்கன்னா அந்த தியானம் ரொம்ப கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான முத்ரா. அது பேர் சூனிய முத்ரான்னு பேர். இந்த விரலுக்கு பேர் ஆகாய விரல்னு பேர். ஸோ அந்த ஆகாய விரல் அக்னி விரலால் மடக்கி பிடிப்பது, கட்டை விரலால் மடக்கி பிடிப்பது. இந்த முத்ராவில் உட்காந்திங்கன்னா அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக பார்க்கலாம். இன்னைக்கு இது ஒபிசிட்டி அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குல்ல. எவ்வளவு தூரம் ஓடியும் உடல் எடை குறையாத நிறைய பேருக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய மருந்தாக சொன்னீங்க. நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் ஏம்பலத்துல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்கணும் மேடம். அவருடைய பெயர்? யோகேஸ்வர். டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 27/10/2006. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வெள்ளிக்கிழமை காலையில 6 நிமிஷம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? தனுசு ராசி, மூல நட்சத்திரம். என்னமா கேட்கணும் யோகேஸ்வருக்காக இன்னைக்கு? அவனுக்கு படிப்பே வர முடியுது, டென்ஷனா இருக்கிறான். ஓகே, டென்ஷனா இருக்காராமா? நம்ம சார் டென்ஷனா இருக்காரா? டென்ஷனா இருக்கிறான். எப்ப படிப்பே வர மாட்டேங்குதுன்னு மிஸ் சொல்றாங்க. வாழ்த்தம் பண்றேன்னு சொல்றாங்க. ஓஹோ, என்ன சொல்றாங்களா? வாழ்த்தனம் பண்றான, குறும்பு நிறைய பண்றாராமா? சரி, ஒன்றும் வயசு ஒன்றும் ஜாஸ்தி ஆகிடலாமா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நல்ல ஜாதகம், அருமையான ஜாதகம், நல்ல நட்சத்திரம் மூல நட்சத்திரம். பொதுவாக மூல நட்சத்திர பசங்க சின்ன வயசில் வந்து கொஞ்சம் படிப்பில் மந்தமாக தான் இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரதசை வரதுனால அப்படி தான் இருப்பாங்க. சொல்கிறது பாலிய சுக்கிரன் படிப்பை கெடுக்கும், குட்டி சுக்கிரன் குணத்தை கெடுக்கும்னு சொல்கிறது. பட் இருந்தாலும் இப்போ எல்லாம் சுக்கிரதசையினால் படிப்பு யாருக்கும் நின்று போகிறதில்ல. கண்டிப்பாக நல்லபடியாக படித்து நல்ல டிகிரியெல்லாம் வாங்கிடுறாங்க பசங்க எல்லாருமே. ஒரு காலத்தில் புதன் வந்து கண்ணியில் இருந்தால் படிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறது, இப்போ பார்த்தா நல்லா படிக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் இவரை பற்றி ரொம்பலாம் கவலைப்பட வேணாம். நல்லா வருவார். ஜாதகம் ரொம்ப அருமையாக இருக்குமா. நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு நேரத்தில் லட்சுமி நரசிம்மரை தொடர்ந்து வழிபடுங்க. சனிக்கிழமை இரவு ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபட்டுவாங்க. நல்லாயிருக்கும். படிப்புக்கு வந்து நல்ல உகந்த ரத்னங்கள் பார்த்தா அகேட், கார்னட், ஓப்பல் தாமா. நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஸ்டோன் வந்து ஓப்பல்.
அகேட் கார்னட் வந்து எஜுகேஷனுக்காக, படிப்புக்காக. ஸோ அந்த 3 ரத்தனங்களை சேர்த்து டாலராக போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக படிப்பு நல்லா இருக்குமா. வாழ்த்துக்கணுமா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. யார் பேசுறீங்க? ஹலோ, நான் உளுந்தூர்பேட்ல இருந்து பேசுறேன் மேடம். உளுந்தூர்பேட்டையில இருந்து யார் பேசுறீங்க? சாந்தி மேடம். சாந்திமா, சொல்லுங்க. இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையன் வசந்த்குமார் இருக்கு மேடம். ஓகே, அவருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 6/10 வருடம் 94. ஓகே, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் எப்ப பிறந்த நேரம் இருக்கா? பரவாயில்ல. ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? ராசி சொல்லுப்பா. துலாம் ராசி மேடம். ஓகே, என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? பையன் படிச்சுட்டு இருக்கிறான் மேடம். ஒன்னும் வேலை ஒன்றும் ட்ரை பண்றான், வேலை கிடைக்கல. அவனுக்கு நேரம் எப்படி இருக்குன்னு தெரியல. கண்டிப்பா சரிப்பா கணித்து சொல்வாரு, கேட்கலாம். இன்னும் ஒரு 11 மாதம் காத்துருங்கம்மா. அதுக்கப்புறம் அவருக்கு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு 11 மாதம் கழிச்சு அவருக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா வருவார். ஒரு நல்ல வேலை கிடைக்கும். 17 டிசம்பருக்கு அப்புறமாவே அவருக்கு டைம் நல்லா இருக்குமா. இன்னொரு 8 மாதத்துலேயே நல்லா இருக்குது. அதிகபட்சம் 11 மாதம். அதுலேருந்து அவருக்கு மேலே 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 வளர்ச்சி தான் கிடைக்கும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை நேரத்தில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே முருகன் வெள்ளை தேவியானையோடு உள்ள சுவாமியை வழிபட சொல்லுங்கள். தொடர்ந்து ஒரு 5-6 வாரம் வழிபட்டோடனே மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருமா. அது மட்டும் இல்லாமல் யார்கிட்ட துர்காவோட மூல மந்திரம் கிடைச்சா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் தும் துர்காய நமக இந்த மூல மந்திரம் கிடைச்சா டெய்லி வாங்கி ஜெபம் பண்ண சொல்லுங்கள். இவருடைய ஜாதகப்படி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவர் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு அணியக்கூடிய ரத்தனம் மரகத பச்சை மற்றும் மாணிக்கம். இந்த 2 ரத்தினங்கள் அணிகிறதுனால நல்ல முன்னேற்றம் உருவாகாமல். வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. சார், ரத்தினங்களை அணிந்து கொள்ளாமல் அதனை பயன்படுத்தும் முறை, அதனுடைய பலனை முழுமையாக பெறும் முறைன்னு இருக்கா? இருக்குமா, கண்டிப்பாக இருக்கிறது. இப்போ வந்து சிலர்லாம் போட்டுக்க மாட்டேன் அப்படிங்கும்போது நாங்கள் ஃபோட்டோவில் வைக்க சொல்கிறோம். அவங்க ஃபோட்டோவில் வச்சு அதுக்காக சில பிரயோகங்கள் வழிபட சொல்கிறோம். அதுக்கு சொல்லி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து ரத்தினங்களை வந்து உங்களுக்கு நோய்களுக்கு வந்து குணமாக்கக்கூடிய முறைகளும் நிறைய இருக்குது. ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தூரத்தில் இருக்காங்க, ஒருத்தர் அமெரிக்காலே இருக்கிறாங்க. அவங்களுடைய உருவத்தை உங்களால் கண் முன்னால் நிறுத்த முடிந்தால், இல்லை அவங்களுடைய ஃபோட்டோவை வச்சு உங்கள் கைகளில் அந்த குறிப்பிட்ட ரத்தினங்களை வச்சுக்கிட்டு இந்த ரத்தங்களோட ஒளி வந்து அந்த ஃபோட்டோவில் பரவுற மாதிரி, அவங்கள மேலே பரவுற மாதிரி நீங்கள் வந்து பிரயோகம் பண்ணும்பொழுது, இது ஒரு ஹீலிங் மெத்தட். ஆக்சுவலாக பண்ணும்பொழுது கண்டிப்பாக அந்த நோய்கள் குணமாகிறது கண்கூட நீங்கள் பார்க்கலாம். சார், இப்போ இங்கே இருக்கிற இந்த கற்பனை காட்சி எப்படி அங்கே இருக்கிற அவங்களுடைய நோயை கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஒருத்தரை வந்து பார்க்கணுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பயிற்சி யார் வேணாலும் செஞ்சு பாருங்கள். ஒரு 10 ஆண்டுகளாக ஒருத்தர் உங்கள்கிட்ட தொடர்பில் இல்லை, அவரை நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க. இங்கே உதிக்கிற அதே சூரியன் தான் அமெரிக்காலையும் உதிக்க போகுது ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ நீங்கள் சூரிய ஒளி படுற மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவங்கள பார்க்கணுன்னு நினச்சி அவங்கள நினச்சி நல்ல மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் வந்து அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, அதுக்கு இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணும்போது ரத்தினங்களை பயன்படுத்தும் போது சீக்கிரம் வேலை செய்யும். வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் நார்மலாகவே பயிற்சி பண்ணிங்கன்னா, நான் இவரை பார்க்கணும், இவரை நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூரியனுடைய ஒளிப்படும்போது சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவர் உங்களை தொடர்பு கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பயிற்சியை பொறுத்து ஒரு 10 நாள்லையோ இல்லை 15 நாள்லையோ அவர் அறியாமல் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் சமயத்தில் சொல்கிறீங்க, நான் நினச்சேன் நடந்துருச்சு, நான் வந்து இவரை பார்க்கணும்னு நினச்சேன், டக்குன்னு அவரே ஏற்ற மாதிரி நிற்கிறார் அப்படின்னு சொல்கிறீங்களே. எதனாலும் கேட்டால் உங்களுடைய அந்த ஆழமான ஆழ்மனம் தான் ஆக்சுவலாக காரணம். ஸோ அந்த ஆழ்மன வழிபாடுகளில் எதை வேணாலும் ஜெயிக்க முடியும். ஸோ அதுபோல் வந்து வெளியூரில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நோய் இருக்குன்னா கூட நீங்கள் பிரார்த்தனைகள் செய்கிறோம்ல. இப்போ ஒருத்தருக்கு நோய் இருக்குது, எல்லாருமா சேர்ந்து எம்ஜிஆருக்கு பண்ணாங்க பெரிய பிரார்த்தனைகள், அவர் பிழைச்சி அங்கேருந்து வந்தார் ஆக்சுவலாக. ஸோ அந்த பிரார்த்தனைகளுடைய பலம் உண்மையான பலமாக இருக்கும்பொழுது கண்டிப்பாக அதுக்கு வந்து பலன் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். இந்த பலனை தான் ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னாக்கா மிராக்கல் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஆச்சரியமான ஒரு விஷயம். நீங்க ராசிகள் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. அதி அற்புதமான யோக முத்திரை சொல்லி கொடுத்தீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் மற்றும் ராசிகள் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.